ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மேட் ட்ரேட் ஹப். இன்னைக்கு August 4th நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இந்த நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி இந்த ஓஆர்பி கான்செப்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட டீடைல்டு வீடியோ தான் இப்போ நாம அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் இருக்கு. ஸோ நான் என் இண்டிகேட்டர்ல போய் நான் என்னோட மேட் ட்ரேட் ஓஆர்பி வெர்ஷன் 2ங்கிறத நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் டேட் கொடுத்துருக்கேன். ஸோ செலக்ட் எக்ஸ்பைரி டேட். இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட் நான் கொடுத்துட்டேன். இண்டெக்ஸ்ல நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் நிஃப்டி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஷோ ஓஆர்பி 5 minutes கன்ஃபர்மேஷன் மண்டே அண்ட் டியூஸ்டே அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரைக் காமிச்சிருக்கும். லைக் 24,500 கால் ஆப்ஷன் 89 அண்ட் 24,800 புட் ஆப்ஷன் 133. இப்போ நான் இந்த 2 ஸ்ட்ரைக்கும் நான் லோட் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூஸ் நான் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 89 133. ஸோ இந்த 2 வேல்யூ நான் ஓஆர்பி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்பாட் சார்ட்ல ஃபர்ஸ்ட் டேயோட ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டலோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஹை, இது லோ. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம கான்செப்ட் பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். இப்போ எய்தர் மார்க்கெட் ஒன்னு ஹை பிரேக் பண்ணணும், இல்ல ஃபர்ஸ்ட் 5 minutesோட லோவை பிரேக் பண்ணணும். லோ பிரேக் பண்றப்போ நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா கால் ஆப்ஷன் இருக்கிற வேல்யூ வச்சு செக் பண்ணணும். ஹை பிரேக் பண்றப்போ புட் ஆப்ஷனோட வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ இன்னைக்கு கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 10:30 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு கீழே பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ நான் கன்சிடர் பண்றது 24,500 கால் ஆப்ஷனை நான் கன்சிடர் பண்றேன். 10:30க்கு எனக்கு ஸ்டில் இந்த லைனுக்கு மேலதான் இருக்காங்க. ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த லைனுக்கு கீழே அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகுங்கிறது நான் கன்ஃபார்மா சொல்லலாம். பட் அதுவரை எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த லைன் வச்சு நான் டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்க வரேன். நான் இப்போ டிரா பண்ணிட்டு நான் இங்க பாருங்க, இந்த ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் கீழே போகாது, கண்டிப்பா திரும்ப மார்க்கெட் மேலதான் வர போறாங்க நினைச்சிருந்தேன். ஸோ அதுபடி நான் என்ட்ரி நான் இந்த கால் ஆப்ஷன்ல நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லைக் இந்த ப்ரீவியஸ் ஹை எனக்கு அப்போ எனக்கு இங்க இருந்தது. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதை நான் கன்சிடர் பண்ணி நான் இதை மேல பிரேக் பண்றப்போ நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். இதை நான் என்ட்ரின்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டார்கெட்ஸ்க்கு நான் ஒரு ஸ்விங்கோட ஹை ஆர் க்ளோஸ் வாட் எவர் அதை நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது டார்கெட் 1, இது டார்கெட் 2 அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் இது என்ட்ரி லைன் அண்ட் டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கால் சைட் ரிவர்ஸ் ஆக போறாங்க அப்படின்னு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நான் இங்க பிளேஸ் பண்ணியிருந்தேன், லைக் 105ல நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸா லைக் 89 நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு மார்க்கெட் இங்க ட்ரிகர் ஆயிட்டு இதை பிரேக் பண்ணா மேல போயிருவாங்க, இது வரை போயிருவான்னு நினைச்சிருந்தேன். பட் எனக்கு இன்னைக்கு போகல. இன்னைக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாப் லாஸா நான் இந்த ஒரு என்ட்ரியில நான் 15 பாயிண்ட்ஸ் நான் புக் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம், என்ன ஆகுதுங்கிறத மார்க்கெட் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம கான்செப்ட் படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைனை ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் ஸ்பாட்ல கன்ஃபார்மா கீழே தான் போக போறாங்கிறது தெரியும். ஸோ மார்க்கெட் கன்ஃபார்மா கீழே போக போறாங்கன்னு தெரியும். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஒரு கேண்டில் 11:30 கேண்டில், இங்க ஒரு 11:30 கேண்டிலுக்கு நம்மளுக்கு இங்க கீழே வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் கீழே வரப்போ எனக்கு கன்ஃபார்மா இந்த வேல்யூவை 89 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு ஸ்ட்ராங்கா இவங்க கீழே வர போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ரீவியஸா எனக்கு இங்க ஒரு பிக் இருந்ததுல இதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை எப்போ பிரேக் பண்றாங்களோ இந்த லோயர் லோ இப்போ கடைசியா எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆனது இதுதான். இதை பிரேக் பண்றப்போ எனக்கு என்ட்ரிங்கிறது நான் கன்ஃபார்மா மார்க்கெட் கீழே தான் போக போறாங்கிறது நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எனக்கு இந்த ஒரு 11:40 கேண்டில் எனக்கு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ சேம் இதே கேண்டில் 10:55 கேண்டில் நான் ஆப்போசிட் சைட் புட் ஆப்ஷன்ல தான் போய் பாக்குறேன். மார்க்கெட் கீழே போகுதுன்னா நம்ம புட் ஆப்ஷன்ல போய் பை பண்ணுவோம். புட் ஆப்ஷன்ல நான் அதே மாதிரி நான் பாக்குறேன். ஸோ இந்த கேண்டிலோட டைமிங் பாத்தீங்கன்னா 10:55.
ஸோ இந்த 1055 ஹை எனக்கு பிரேக் பண்றப்போ ஆப்போசிட் சைட்ல எனக்கு என்ட்ரி. நான் அப்போ அதை வந்து நான் என்ட்ரின்னு நான் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு புட் சைடு வந்து என்ட்ரி 239, நான் ஒரு 240ல நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேண்டில் 1035, இங்க 1035, எனக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதை பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்றப்போ நான் 240ல நான் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்த உடனே ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ண உடனே எனக்கு மார்க்கெட் கீழே போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கன்ஃபர்மேஷன் வச்சு நான் ஆப்போசிட் புட் சைட்ல நான் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்தப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் எனக்கு ப்ரீவியஸா ஸ்விங் வந்து இது ரொம்ப பக்கத்திலே இருக்கு. நான் அதனால நெக்ஸ்ட் ஸ்விங் எங்கன்னு பாக்குறேன். எனக்கு ப்ராப்பரா பார்த்தா எனக்கு இங்க தெரிஞ்சது. ஸோ நான் இதுவரை நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு நான் பிளான் பண்ணேன். இதை வந்து நான் டார்கெட் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். டார்கெட் 1. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எங்கன்னு நான் பாக்குறேன். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இங்கதான் இருக்கு. ஸோ இந்த ஸ்விங்கோட பாட்டம் வந்து நான் வந்து டார்கெட் 2ங்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் இங்க. ஸோ மார்க்கெட் வந்து கன்ஃபார்மா கீழே போயிடுச்சுன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நான் புட் சைட்ல வந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். என்ட்ரி எடுத்த நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்க 240ல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். என்ட்ரி எடுத்து என்னோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் நான் இதுவரை போகும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எவ்ரி 25 ஆர் 30 பாயிண்ட்ஸ்க்கு நான் மேல ட்ரைல் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுபடி பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி இங்க 240ல இருந்து ஆல்மோஸ்ட் லைக் 240ல இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நமக்கு இதுவே ஒரு ஒரு 49 to 50 பாயிண்ட்ஸ் வந்தது. ஸோ ஓவராலா இன்னைக்கு ஹைன்னு பாத்தீங்கன்னா இதுவரை போயிருந்திருக்கு 127 பாயிண்ட்ஸ் நம்ம போயிருக்கு. ஸோ நான் எனக்கு 127 பாயிண்ட்ஸ் போறப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து 100 பாயிண்ட்ஸ் தான் நான் ஸ்டாப் லாஸ் நான் என்னோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் வச்சிருந்தேன். ஸோ அகைன் அவங்க திரும்ப வரப்போ எனக்கு நான் புக் பண்ணது வந்து இந்த ஒரு ட்ரேட்ல 100 பாயிண்ட்ஸ் நான் சாலிடா புக் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்ல இந்த சைடு வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். இந்த என்ட்ரியில ஃபர்ஸ்ட் என்ட்ரியில எனக்கு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். செகண்ட் என்ட்ரியில எனக்கு கேப்சர் பண்ணதுல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கேப்சர் பண்ணதுல ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஸோ போனது என்னமோ இவ்வளோ 100 பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ 100 மைனஸ் இந்த 15 போக எனக்கு ஒரு 85 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இன்னைக்கு ஓவரால இந்த ஓஆர்பி கான்செப்ட் படி எனக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது மாதிரி ஓஆர்பி கான்செப்ட் இந்த இண்டிகேட்டர் பத்தி மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் டெலகிராம் ஓட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்க கனெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.